மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ போகர் ஆரோக்கியாவிலிருந்து சரவணாம்பிகை. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, சிறுநீரக பிரச்சனை, யூடிஐன்னு சொல்லக்கூடிய சிறுநீரக பிரச்சனை. ஸோ இதை நம்ம பார்க்க போறோம். எதனால நமக்குள்ள இந்த பாதிப்பு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மெயின் பித்த தோஷம். பித்தம் தாங்க அதிகம். பித்தம்னா என்னது? ஹீட்னால அடிக்குது. நிறைய இப்ப ஹீட் தாங்க ஜாஸ்தி. நீ வரப்போது பாருங்க, மார்ச் ஏப்ரல் எல்லாம் சுட்டி அடிக்கிற வெயில். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹீட் ஜாஸ்தி ஆகி நமக்குள்ளார யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஹீட் சம்பந்தமானதான் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னன்னா, தண்ணி நிறைய குடிக்கிறது இல்லைங்க. தண்ணி கம்மியா குடிக்கிறோம். சில பேர் தண்ணி ஓவரா குடிச்சும் பாதிப்பு வர வச்சிரும், இல்லைன்னா தண்ணியே குடிக்கிறது இல்லைங்க. இப்ப ஏசில ஐடி பீப்புள் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. அப்ப ஏசி ரூம்ல பாத்தீங்கன்னா தாகமே எடுக்காதுங்க. ஏன்னா நமக்கு எப்ப வேர்வை வெளியானதான் நமக்கு நல்ல தாகம் எடுக்கும். அப்ப தாகம் எடுக்காதப்ப உள் உறுப்புகளுக்கு நிச்சயமா தண்ணி தேவைப்படுதுங்க. வெளியிலதான் நமக்கு நாக்குக்குதான் தாகம் எடுக்காது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா தண்ணி கம்மியா குடிக்கிறோம். அப்ப தண்ணியை நல்லா குடிக்கணுங்க. இதெல்லாம் குடிக்கும் போது நமக்கு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கம்மியாகும். மெயினா தூங்கணுங்க. நேரத்துல தூங்கணும். நேரத்துல நம்ம தூங்குறதே கிடையாது. நேரத்துல தூங்காதனால அந்த ஹீட்டும் பாத்தீங்கன்னாக்க சிறுநீரக பாதிக்குது. அதுக்கப்புறம் டாய்லெட் யூஸ் பண்றாங்க, வெளியில டாய்லெட் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி நிறைய ஊத்தி விட்டுட்டு நம்ம பாத்ரூம் போகணுங்க. சோ தண்ணி நம்ம ஊத்தாம நம்ம போகும்போது அதன் வழியாகவும் நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது. அப்புறம் இந்த ஜீன்ஸ் பேண்ட், டைட்டா போடுற ட்ரெஸ்ஸுங்க, காத்தே போகாத அந்த ட்ரெஸ் எல்லாம் போடும் போதும் நமக்கு நிறைய பாதிப்பு வருதுங்க. அதையும் நீங்க பாத்துக்கணும். நல்ல காத்து போற மாதிரி ட்ரெஸ்ஸுங்க, மொத்தமா நல்ல திக்கான ட்ரெஸ்ஸுங்க, இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்றது நல்லதுங்க. நல்ல காட்டன் ட்ரெஸ்ஸா அந்த மாதிரி போடும் போதும் நமக்கு அதுல இருந்து பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்குது. சோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். சரி, இதுல வீட்டுல இருந்தே தயாரிக்கிற முறை என்ன, நம்ம உணவு முறை என்ன அப்படின்னு நீங்க இங்க கேக்குறீங்க இல்லையா? அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, கருவேப்பிலை ஜூஸுங்க, ஒரு பிடி கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் துருவல், ஒரு 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில அடிச்சு கீர் மாதிரி செஞ்சு டெய்லி காலைல குடிச்சிட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்புறம் வெண்பூசணிய நல்லா தோல் சீவிட்டு அந்த சீடை எடுத்துட்டு அதை மிக்சியில போட்டு அடிக்கும் போது கொஞ்சம் தயிர் இருக்கு இல்லைங்களா, நல்லா வெண்ணெய் எடுத்து அந்த மோராக்கி அந்த மோரை எடுத்து நீங்க போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சு அதையே கொஞ்சமா உப்பு போட்டு இந்து உப்பு போட்டுட்டு நீ குடிச்சு பாருங்க. அதுவும் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். சொரக்காய் ஜூஸ் அதை போட்டு மிக்சியில போட்டு அடிச்சு அதுலயும் மோர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு குடிங்க. ஸோ அதுலயும் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸுங்க. ஒரு நாளைக்கு கருவேப்பிலை ஜூஸ், ஒரு நாளைக்கு வெண்பூசணி ஜூஸ், ஒரு நாளைக்கு சொரக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. வெந்தயத்தை நைட்டு ஊற போட்டு அந்த தண்ணி குடிங்க. இதெல்லாம் குடிக்கும் போது சளி பிடிக்காம பாத்துக்கோங்க. ஏன்னா உடம்பு ஹீட் ஆகும்போது சளி பிடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப சளி பிடிச்சிச்சுன்னா நீங்க மறுபடியும் இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சீங்கன்னா மறுபடியும் சளி பிடிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. சளி பிடிச்சுன்னா என்ன பண்ணணும்? ஹீட்டான மருந்து தாங்க சாப்பிடணும். அப்ப ஹீட்டா இருந்தா அந்த சளி குறையும். அப்ப ஹீட்டான மருந்து சாப்பிடும் போது மறுபடியும் இதுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால சளி பிடிக்கிறதுனால இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க பாத்துக்கோங்க. அப்படி ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா ஒரு மதியானம் 11 மணிக்கு மேல குடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஹிப் பாத்துங்க. நல்ல ஹிப் பாத்து ஒரு டப்பு மாதிரி எடுத்து வச்சுட்டு தண்ணியில உட்காருதுங்க. காலையிலும் சாயந்தரம் அதுல உட்காருது. அதுல திரிபலா சூர்ணம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு எல்லாருக்கும் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், ஆயுர்வேதா பார்மசில கிடைக்குங்க. திரிபலா கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய்ங்க. அந்த திரிபலா சூர்ணம் தாங்க, அதுதாங்க திரிபலா சூர்ணம். அந்த திரிபலா சூர்ணத்தை எடுத்து நீங்க நல்ல இந்த அளவுக்கு 2 ஸ்பூனுங்க எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. டஸ்ட் இல்லாம அடியில வடிகட்டி அந்த நீரை அந்த ஹிப்பாத்துல போட்டு நீங்க நல்லா கலந்து அதுல உட்கார்ந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட். சரி, எங்க வீட்டுல ஹிப்பாத் இல்ல அப்படின்னா அதே நீர்ல வார்ம் வாட்டர்ல கலந்து கால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா அதுல இருந்து உங்களுக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் நல்லா குறைய ஆரம்பிக்கும். சோ இது பண்ணிக்கலாம். அடி வயித்துல சரி கொஞ்சம் அந்த திரிபலா தண்ணியை நினைச்ச காட்டனான ஒரு டவல்ல, டர்க்கி டவல்ல இடுப்பு சுத்தி நல்லா கட்டிட்டு நல்லா உட்கார்ந்தீங்கனாலும் அந்த குளிர்ச்சி. எப்பயுமே அடிவயிறு ஹீட்டு கம்மியா இருக்கணுங்க. அந்த அடிவயிறு ஹீட்டு கம்மியா இருந்தாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளமும் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு மெயின் பாத்தீங்கன்னாக்க பித்தத்தை குறைக்கணுங்க. பித்தம் அதிகமா இருக்கிறது ஸ்பைசி ஃபுட்டு, அதுக்கப்புறம் நிறைய என்ன சொல்றது, அந்த கடையில விற்கிற உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுங்க. அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டு நிறைய நீர்க்காய்கள், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்லா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெமனு, ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொய்யா,
தக்காளி இந்த மாதிரி எல்லாமே சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரத்துல தூங்கி நேரத்துல எந்திரிச்சு நல்லா அடிவயிறு குளிர்ச்சி ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் நிறைய நல்ல கிளீனான பாத்ரூம் யூஸ் பண்றது. எப்பயுமே பாத்ரூம் ரொம்ப நீட்டா இருக்கும். அதுலதாங்க பரவுது. ஏன்னா 4 பேர் யூஸ் பண்ணாலே ஒருத்தர் உடம்பு மாதிரி ஒருத்தர் இல்லையா, அது கிருமி டக்குன்னு அட்டாக் ஆயிடுது. அப்போ அந்த இடத்துல நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்றது. அதே மாதிரி கொஞ்சம் நமக்கு இதா தெரிஞ்சா உடனடியா இமீடியட்டா நல்லா இருக்கும் போது இந்த திரிபலா வாட்டரால வாஷ் பண்ணிட்டீங்கன்னா வருமுன் காத்தல் அவசியங்க. வந்த பிறகு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வருமுன் காத்தல ரொம்ப ரொம்ப அவசியம். சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரெகுலரா ஃபாலோ பண்ண ரிசல்ட் நல்லா கிடைக்குங்க. மெயினான காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹீட் தாங்க. அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, தலையில தேங்காய் எண்ணெய், உடம்புக்கு நல்லெண்ணெய், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதை ஃபாலோ பண்றது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முறையான உணவு முறை, நல்ல தூக்கம், நல்ல லைஃப் ஸ்டைலு, இதெல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ண உங்களோட உடம்புக்குள்ள மாற்றத்தை நீங்களே ஒரு மருத்துவராகி உணர்வீங்க. ஓகே, எனக்கு ஹீட்னால தான் பிரச்சனை வந்திருக்கு, சோ நான் இந்த அற்புதமான உணவை நான் சாப்பிடணும், இந்த மாதிரி ஜூசஸ் எல்லாம் குடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க. ரிசல்ட் உங்களுக்கே அற்புதமா தெரியுங்க. இதுல அதிகமா போச்சுன்னா வேணா நீங்க முறையான மருத்துவரை போய் பார்த்து முறையான மருந்துகளை வாங்கி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.